Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நான் பாசி பருப்பு வச்சு பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சம்மர் வரப்போதில் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த லட்டு செய்து சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கடையில் விற்கக்கூடிய தீன்பண்டங்களை கேட்கவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இந்த லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான இன்க்ரீடியண்ட் மட்டுமே தேவைப்படும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். பிகினர்ஸ் கூட சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான சாஃப்டான லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் மஹ்ரூஃப் இர்ஃபான் அப்படின்ற சிஸ்டர் கஜரா ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, கோதுமை மாவு வச்சு, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ ட்ரைட் இட் எக்ஸாக்ட்லி வெரி டேஸ்டி, தேங்க்ஸ் ஃபார் த ரெசிபின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ரெண்டாவது கமெண்ட், நம்ம புளிக்குழம்பு ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் சித்ரா எஸ் அப்படின்ற சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ட்ரை பண்ண மேடம், ரொம்ப நல்லா வந்துச்சு, தேங்க்யூ அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்கள் 2 பேத்துக்குமே நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய்ட்டு செக் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க. இந்த லட்டு ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதில் 1 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த பாசிப்பருப்பு தோலோடு இருக்கும் பார்த்திங்களா, பச்சை பயிறு, அது கூட சேர்த்துக்கிறலாம். சேம் மெத்தடு தான். இப்போது இதை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா சட்டுன்னு இது கருகி போயிடும். அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த சமயம் வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சட்டுன்னு இது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பொடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். நீங்கள் வெல்லத்தை துருவி சேர்த்துக்கிறலாம், இல்லை இது போல் நாட்டு சக்கரை பவுடர் கூட சேர்த்துக்கிறலாம். நான் 1 கப் அளவு நாட்டு சக்கரை பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கையிட்டையே லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் போட்டு அரைச்சிங்கன்னா 2 ஒன்று சேராது, தனித்தனியாக அரைப்பட்டுருக்கும். அதனால் நல்லா இது போல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போது உங்களுக்கு நல்லா வாசனையான ரெசிபியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2த்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. இது இப்படியே கொடுத்தீங்கன்னா கூட குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும், இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம நெய் சேர்த்து லட்டு மாதிரி பிடிச்சிடலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவு நெய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் நம்ம பருப்பு எடுத்தோம், அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்தோம், 1/4 கப் அளவுக்கு நம்ம நெய் எடுத்துருக்கோம். இந்த நெய் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே தேவைப்படாது. இந்த நெய் மாவினுடைய எல்லா இடத்துலையும் படுறது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி பிடிச்சா பிடிக்கிறது மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் பார்க்க ட்ரையாக இருக்குது. நம்ம லட்டு மாதிரி உருட்டினோன்னா உருட்டி ஸ்டோர் பண்ணும்போது அது உதிர ஆரம்பிக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கிட்டோன்னா அதுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வரும். பாருங்கள், உங்களுக்கு உருட்டும் போதே தெரியும், லைட்டாக அது உதிர மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இது கூட இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உருட்டுங்க. அப்போ நல்லா உருட்ட வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா லட்டு மாதிரி டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நீண்ட நாள் வரைக்கும் அது உதிரவும் செய்யாது, நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இது கூட நீங்கள் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து சேர்த்துட்டு, அதாவது நெய்யில் வறுத்துட்டு இது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் லட்டு பிடிக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணியிருக்கிறேன். இதில் நம்ம சர்க்கரை சேர்க்காம நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறமா வெல்லம்லாம் சேர்த்து செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். வெயில் காலத்தில் உடல் உஷ்ணம் அதிகமாகும். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த லட்டுலாம் செய்து டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லி வந்து ஒன்று சாப்பிட்டாலே போதும், உடல் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய லட்டு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த லட்டு 30 நாள் ஆனால் கூட கெட்டு போகாது. ஆனால் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த லட்டு ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.